Dear children, previous class நம்ம nitric acid chemical properties வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? So now the topic is action of nitric acid on metals. ஓகேவா? So எந்தெந்த metals கூட nitric acid வந்து என்ன மாதிரியான reactions வந்து நம்மளுக்கு undergo பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். So all metals with the exception of gold, which is a very important one mark. So what அப்படின்னா, so gold, then platinum, then rhodium, then iridium, then tantalum. ஓகேவா? So reacts with nitric acid. So இந்த metals எல்லாம் நமக்கு என்னன்னாக்கா react ஆக மாட்டாங்க. ஓகேவா? So what are the metals does not react with gold அப்படின்னு பார்த்தீங்கன்னா gold, platinum, rhodium, iridium, then tantalum. ஓகேவா? So nitric acid oxidizes the metals. So nitric acid வந்து என்ன பண்ணுதுனாக்கா இந்த metals வந்து என்ன பண்ண oxidize பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. One more. Some metals such as aluminum, iron, cobalt, nickel and chromium are rendered passive in concentrated acid due to the formation of a layer of their oxides on the metal surface. Lower section la படிச்சிருப்போம். So இந்த metals aluminum, iron, cobalt, nickel, chromium. So these are passive in nature, rendered passive in nature. Concentrated nitric acid கூட என்ன பண்ண மாட்டாங்கனாக்கா react ஆகாம ஸோ என்னன்னாக்கா ஒரு இன்னட் நேச்சரில் இருக்காங்க. இன்னட்னாக்கா மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளுக்கு வந்து என்ன பண்ண ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதான் நம்ம என்னென்னு சொல்கிறாங்கனாக்கா ஸோ எந்தெந்த மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் ஆகுதுன்னா கோல்டு, பிளாட்டினம், ரோடியம், இரிடியம், டான்டலம் கூட ரியாக்ட் ஆகாது. அதே போல் நைட்ரிக் ஆசிட் ஆக்சிடைசஸ் த மெட்டல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சம் மெட்டல்ஸ் சச்சஸ் என்னன்னாக்கா இன்னட் இன் நேச்சர், தட் இஸ் அ பாசிவ் இன் நேச்சர். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அலுமினியம், cobalt, நெக்ஸ்ட் வந்து நிக்கல், குரோமியம். ஸோ இவங்களாம்னாக்கா ரெண்டட் பாசிவ் இன் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் கூட. ஓகேவா? ஸோ இது என்ன ஃபார்ம் பண்ணுதுனாக்கா மெட்டல் சர்ஃபேஸில் ஒரு ஆக்சைட்ஸ் வந்து என்ன ஃபார்ம் பண்ணுது, விச் ப்ரிவென்ட்ஸ் த நைட்ரிக் ஆசிட் ஃப்ரம் ரியாக்டிங் வித் பியூர் மெட்டல். ஓகேவா? ஸோ அப்போ நைட்ரிக் ஆசிட் வந்துட்டு நம்ம மெட்டல் கூட ரியாக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஆக்சைட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிவென்ட் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. With a weak electropositive metal like arsenic, tin, arsenic, antimony, tungsten, then molybdenum, nitric acid gives a metal oxides, one mark, in which the metal is in the higher oxidation state and the acid is reduced to lower oxidation state, which is very important point. What அப்படின்னாக்கா so weak electropositive metals என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா arsenic, tin, antimony, tungsten, molybdenum. ஓகேவா? See இந்த மெட்டல் கூட நைட்ரிக் ஆசிட் போட்டனாக்கா to formation of metal oxides, that a metal oxides in the metal is a higher oxidation state when compared to the நம்ம ஆசிட் வந்து நம்ம என்ன பண்ணாக்கா ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு அந்த மெட்டல்ஸை அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து என்ன பண்ணாக்கா ரெடியூஸ் பண்ணுது. இப்போ +3 இருக்குன்னா +2க்கு மாற்றும், +1க்கு இருக்குனாக்கா 0க்கு மாற்றும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணாக்கா ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக மாற்றுது. த மோஸ்ட் காமன் ப்ராடக்ட்ஸ் எவால்வ் வென் நைட்ரிக் ஆசிட் reacts with the metals or gases. ஓகேவா? ஸோ எனி மெட்டல் reacts with the acid அப்படின்னு படிச்சிருப்போம். மினரல் ஆசிட் லைக் ஸோ டு கிவ் என்னன்னாக்கா ஹைட்ரஜன் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஓகேங்களா? So for this case, any metal, that's the some of the metal reacts with the nitric acid means to produce as a gas. What அப்படின்னாக்கா nitrogen dioxide, nitric oxide, then water. Okay va? So occasionally nitrogen gas, ammonium hydroxide, so ammonia are also formed. Okay va? So which is very important. So these points are very important. One mark. So what அப்படின்னா HN வத்துல nitrogen oxidation state வந்து என்னக்கா +5. மேட்ச்லி ஃபாலோவிங்கில் கூட கேட்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு மேட்ச்லி ஃபாலோவிங்கில் கேட்கலாம். ஓகேவா? நைட்ரஜன் டை நைட்ரஜன் ஆக்சிடேஷன் +4, நைட்ரஸ் ஆசிடில் நம்ம நைட்ரஜன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் +3, நைட்ரிக் ஆக்சைடில் பார்த்தீங்கன்னா +2, நம்மளுக்கு இது வந்து டை நைட்ரஜன் ஆக்சைடு, தட் இஸ் என்னன்னாக்கா நைட்ரஸ் ஆக்சைடு. இது பேர் வந்து என்னன்னாக்கா நைட்ரஸ் ஆக்சைடு. நைட்ரஸ் ஆக்சைடில் நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1. ஸோ பியூர் எலமெண்ட் நைட்ரஜன் லைக் அஸ் 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ அமோனியாவில் நைட்ரஜன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னன்னாக்கா -3. ஸோ உங்களுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்க தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் அஸ் ஸோ இங்கே நைட்ரஜன் கண்டுபிடிக்க போகிறோன்னா தட் இஸ் X ப்ளஸ். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு அந்த ஹைட்ரஜனுக்கு 1, ஒரு ஆக்சிஜனுக்கு வந்து என்னதுனாக்கா நம்மளுக்கு -2. அப்போ இங்கே என்ன இருக்குனாக்கா நமக்கு என்ன இருக்குன்னா 3 இருக்கு. அப்போ 3 × -2 3 2 6 is equal to 0. Right?
So அப்போ வந்துட்டு அந்த x is equal to, so இந்த மைனஸ் வந்து இங்கே போச்சுனாக்கா மைனஸ் சிக்ஸ்னு சேர்த்து போச்சுனாக்கா நம்மளுக்கு என்னன்னாக்கா ப்ளஸ் 6. அப்போ x is equal to இந்த ப்ளஸ் 1 இந்த சைடு போச்சுனாக்கா 6 minus 1 is equal to x is equal to 5. ஸோ அதை போல் தான் நம்ம என்ன பண்ணாக்கா கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம வந்து 11th படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ you have to remember that. So the reactions of metals with the nitric acid are explained in 3 steps as follows. So primary reaction, secondary reaction, then tertiary reactions. ஓகேவா. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு chemical properties action of nitric acid on metals. ஒவ்வொரு சென்டென்ஸுமே ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே 1 மார்க்ஸ், அதுவும் ட்விஸ்டட் 1 மார்க்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ரீசனபிள் கொஷின்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ the reactions of explain 3 steps கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் primary reaction. So metal nitrate is formed with the release of nascent hydrogen. So ஹைட்ரஜன் கீழே இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் போடுறதா அதான் என்னக்கா நேசன்ட் ஹைட்ரஜன். ஸோ மெட்டல், ஸோ நம்மளுக்கு வந்து என்னன்னாக்கா ஜென்ரலாக எனி மெட்டல், ஸோ எம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ மெட்டல் ரியாக்ட்ஸ் வித் நைட்ரிக் ஆசிட் டு ஃபார்ம் மெட்டல் நைட்ரேட், தென் ஹைட்ரஜன் இஸ் evolved. Okay. So secondary reaction is nascent hydrogen produces the reduction products from products of nitric acid. So nitric acid reacts with a nascent hydrogen to form a nitrous acid. So இங்க என்ன இருக்குனாக்கா HNO2, so it gives a balance in one oxygen. That oxygen mingle of 2 hydrogen to formation of water. Okay. So that is நமக்கு என்ன ஃபார்ம் இருக்குன்னா nitrous acid. So then we take a nitric acid that reacts with 6 nascent hydrogen. So to form a hydroxylamine or hydroxylamine, பேர் வந்து என்னன்னாக்கா hydroxyl, இந்த NH2 இருந்துச்சுன்னா amine. So hydroxylamine is a form. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இங்கே என்ன பார்த்தீங்கன்னாக்கா இட் கன்சிஸ்ட் ஆஃப் NHO3 இருக்குது நம்மளுக்கு இங்கே. ஸோ 6 ஹைட்ரஜன் வந்து நமக்கு ப்ரெசென்ட்டாக இருக்குது. இங்கே ஆல்ரெடி NH இருக்குது, இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் போச்சுன்னா NH2, இங்கே ஒரு O போச்சு, இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் கொடுத்துட்டோம் NH2OH. ஸோ யூட்டிலைஸ் 2 hydrogens. ஸோ பேலன்ஸ் இன் 4 hydrogen in reactant side. ஸோ இங்கே பேலன்ஸ் இன் 2 oxygen is the reactant side. ஸோ to formation of 2 molecules of water. So then nitric acid reacts with 8 nascent hydrogen to form ammonia. So என்ன ஃபார்ம் இருக்குன்னா ammonia. So it consists of 1 hydrogen. So it gains in nitrogen from nascent hydrogen for 2. So NH3 is a form. So balances இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 hydrogen is balanced in reactant side. So இங்க balances 3 oxygen in reactant side. Okay. So to formation of 3 molecules of water. So it is very very important. Next, 2 molecules of nitric acid, so we can take, so that is reacts with 8 nascent hydrogen, so to form hyponitrous acid, which is very very important compound, hyponitrous acid, that forms a H3N2O2. Okay. So that is, so 2 hydrogen இங்கே இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறாங்கனாக்கா இங்கே 2 N2 இங்கே இருக்கு. இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 2s are 6 oxygen is in this side. ஸோ அப்போ 6 ஆக்சிஜன் இங்கே இருக்குது. ஸோ 2 ஆக்சிஜன் இங்கே வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா பேலன்ஸ் இஸ் 4 ஆக்சிஜன். ஸோ டு ஃபார்ம் 4 molecules ஆஃப் வாட்டர் ஃபார் ப்ராடக்ட் சைட். ஓகே. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் tertiary reactions. The secondary products either decompose or react to give final products. ஸோ நம்ம secondary products என்ன கிடைச்சதோ அதை வந்து டீகம்போஸ் பண்ணி நம்மளுக்கு ஃபைனல் ப்ராடக்ட்ஸ் வந்து அப்டைன்ட் ஆகுது. ஸோ டீகம்போஷன் ஆஃப் த செகண்டரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் ஆஃப் செகண்டரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டீகம்போஷன் ஆஃப் செகண்டரி ப்ராடக்ட் தட் இஸ் we can take a nitrous acid. ஸோ இது வந்து 3 molecules we can take. So to form nitric acid, nitric oxide, then water. So you have to balance that. Okay. So next, nitrous acid to form dinitrogen trioxide, which is very very important compound. Byproduct is a water. Hyponitrous acid undergoes a decomposition reaction to form nitrous oxide, then water. So reaction of secondary products. So nitrous acid. So we take 3 products nitrous acid. So that is reacts with one product of ammonia to form nitrogen and water. So nitrous acid reacts with the hydroxylamine to form nitrous oxide, then water. The nitrous acid reacts with the nitric acid.
ஸோ டு ஃபார்ம் வாட் அப்படின்னாக்கா நைட்ரஜன் டை-ஆக்சைடு அண்ட் என்னன்னாக்கா வாட்டர். ஸோ யூ ஹாவ் டு மெயின்டைன் த கிளாஸ் நோட்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் உடனே டெஸ்ட் எழுதி போஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.